அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு சூப்பர் கலெக்ஷன் ஒன்று வந்திருக்கு இன்றைக்கி. டுடே அரைவல். அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது புத்தகம், கரன்சி புத்தகம். இதெல்லாம் 2020 உள்ளது. 5 வருஷம் ஆச்சு. அந்த நேரத்தில் இது ஃபஸ்ட்டு இஷ்யூ. இதனோட வேல்யூ போட்டிருக்காங்க புக்கில். ஃபஸ்ட்டு இஷ்யூ 3 மான் இந்த பக்கம் முகம் வச்சுருக்கும். அது ஒரு தாள் 4500 ரூபா. இப்போ 5000 ஆகிப்போச்சு. 5000 6000 ஆகிப்போச்சு. இது செகண்ட் இஷ்யூ. செகண்ட் இஷ்யூவில் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கக்கூடியது 5 ரூபீஸுக்கு கீழே போட்டிருக்கா பாஞ்ச். இது பா, இது இஜ்ஜு, இது மேலே இருக்குது இன்ச்சு. பாஞ்ச். ருப்பியா, ரூ இப் யா, ருப்பியா. இது இன்கரெக்ட் ஹிந்தி. இன்கரெக்ட் ஹிந்தி. 6 மான் போட்டிருக்கோம். 6 இண்டியன் ஆன்டிலோப்ஸ் போட்டிருக்கோம். இதில் எழுதியிருக்குவாங்க இன்கரெக்ட் ஹிந்தி. இது 19/7/51 வெளிவந்த ராமாராவ் கையெழுத்து போட்ட 2வது இஷ்யூ, செகண்ட் இஷ்யூ. ஃபஸ்ட் இஷ்யூ, இது செகண்ட் இஷ்யூ. செகண்ட் இஷ்யூவில் ஏ ப்ரீஃபிக்ஸ் இருந்ததுன்னா செகண்ட் இஷ்யூவில் ஃபஸ்ட் இஷ்யூ. இது கரெக்ட் ஹிந்தி போட்டிருக்க. கரெக்ட் ஹிந்தி ஏன் கரெக்ட் ஹிந்தி போட்டிருக்குன்னா இது ருப்பி ஏன்னு ஒரு ருப்பி ஏ. அதில் இந்த யாவுக்கு அடுத்து 3வது எழுத்துக்கு அடுத்து துணை எழுத்து போட்டிருக்கா ருப்பியா. இப்போ இதில் துணை எழுத்து கிடையாது, ருப்பியே. இது கரெக்ட் ஹிந்தி. இதுவும் ராமாராவ் தான், அதுவும் ராமாராவ் தான். இது 1453 உள்ளது. இது தேர்ட் இஷ்யூ. செகண்ட் இஷ்யூவில் செகண்ட் இஷ்யூ. இது ராமாராவ். வருஷப்புறான்னு பார்த்தா தேர்ட் இஷ்யூ. ஆனால் ராமாராவில் ப்ரீவிக்ஸ் இந்த போட்டிருக்குவாங்க கீழே. ப்ரீவிக்ஸில் ஏ. இந்த செகண்ட் இஷ்யூவில் இது ஃபஸ்ட் இஷ்யூ. ஏ போட்டிருந்தா ஃபஸ்ட் இஷ்யூ. இ போட்டிருந்ததுன்னா 5வது இஷ்யூ. இந்த கரன்சியை உங்களை காட்டுறேன். ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தி இந்த கரன்சினுடைய புக்கு விலை 1500 ரூபா. ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தி. இப்போ இதனுடைய ரேட்டு வேறு. இது 5 ரூபாய்க்கு மட்டும் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். இதை பாருங்கள். கரன்சியோட கண்டிஷனையும் பாருங்கள். என்ன இது ஏ செகண்ட் இஷ்யூவில் ஃபஸ்ட் இஷ்யூ. A48 ராமாராவ் போட்டது. இது இன்கரெக்ட் ஹிந்தி. பின்னால் 6 மான் இருக்கும். இது நம்பர் A48 249749. இதில் 6 கரன்சி வச்சுருக்கேன். ஈச் கரன்சி நான் கொடுக்கணும்னா 3000ன்னு கொடுக்கணும். இப்போ உள்ள ரேட்டுக்கு நான் உங்களுக்கு 1200 ரூபான்னு கொடுக்கேன். ஒரு தாள் 1200 ரூபா. அதில் 100 ரூபா கூட குறைச்சிக்கலாம். 1100 கூட கொடுக்கலாம். இது ஒரு கரன்சி 1. கரன்சியோட கண்டிஷனை பொறுத்து இதை 2000 3000 கொடுக்கலாம். கண்டிஷனை பொறுத்து. கண்டிஷன் இல்லைன்னா நீங்கள் 500 1000 ரூபாய்க்கு வாங்கலாம். 500 600 700. கண்டிஷனை பொறுத்து 100 ரூபா கூடும் குறையும். ரொம்ப லோ கண்டிஷனாக இருந்துச்சுன்னா 450 300 அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கலாம். இதை அப்படி கிடச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் யூஎன்சி கேட்டகிரி, அதனால் கொஞ்சம் ரேட்டு அதிகம். ராமாராவ். இது A9. இதுக்கும் சீரியல். இது A48, இது A9. 15 30 46. 2வது கரன்சி. 3வது கரன்சி A9 26 47 58. இது 3வது கரன்சி. இது 4வது கரன்சி. எல்லாமே ராமாராவ் தான். செகண்ட் இஷ்யூ தான். இது A47. இதுவும் ஃபஸ்ட்டு செகண்ட் இஷ்யூவில் ஃபஸ்ட் இஷ்யூ தான். இந்த பக்கம் 6 மான் இருக்கும். கரன்சியோட கண்டிஷனை பார்த்துக்கிட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்கினா போதும். நோ கம்பல். ராமாராவ். இது E99 033 525. எல்லாமே 6 மான் தான். எல்லாமே செகண்ட் இஷ்யூ தான். பி ராமாராவ் A9 21 23 30. அவ்வளோதான். இந்த 6 கரன்சி மட்டும்தான் இன்றைக்கி அரைவல். இதில் மறுபடியும் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு அந்த 100ஐயும் குறைச்சிக்கோங்க. நீங்கள் 1000 ரூபான்னு கொடுத்தா போதும். இதை இன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் சலுகையாக செய்வோம். ஒரு தாள் 1000 ரூபா. ஈச் 1000 rupees.
ஒரு அட்டகாசமான கலெக்ஷனு, வெரி குட் கண்டிஷனு, வெரி லோ ரேட்டு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 2 ரூபா தாள், ரேர் கவர்னர் அமித் தேவ் கோஸ். புக்கில் அது எப்படி போட்டிருக்கான்னு பார்ப்போமா? நான் இன்னும் பார்க்கல அதை. இது சேட்டலைட்டில் அமித் தேவ் கோஸ் இந்த போட்டிருக்காருங்க. அமித் தேவ் கோஸ் 29/1/85 உள்ளது. இது ஆர்என் மல்ஹோத்ரா கையெழுத்து. இது ஆர்என் மல்ஹோத்ரா கையெழுத்து. அமித் தேவ் கோஸ் எங்கிற கையெழுத்து? இது ஆர்என் மல்ஹோத்ரா தான். இது அமித் தேவ் கோஸ் இந்த இருப்பாருங்க. இது அமித் தேவ் கோஸ் கையெழுத்து. இது மன்மோகன் சிங்கி. 29/1/1985 ஏ இன்செட்டு. இவர் வந்து ஒரு 15-16 நாள் தான் இவர் வந்து ரிசர்வ் வங்கியின் கவர்னராக இருந்தார். இதான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தியுள்ள புத்தகத்தை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து அதிலே ஒரு யூஎன்சி தாள் தார். யூஎன்சி தாள் இந்த இருக்கு பாருங்க. யூஎன்சி ஃபுல்லாக வருஷக்கே நம்பர் இருக்கும். இது அமித் தேவ் கோஸ் கையெழுத்து. இது வெரி ரேர் கவர்னர். இது ஏ இன்செட்டு தான். 91 52 57 52 57 52 56 52 55 52 54 52 59 52 60 82 பி வந்து ப்ரீஃபிக்ஸு. 52 61 52 62 ரன்னிங் நம்பர். 52 63 52 64 52 65 52 66 52 67 ஒரே கட்டில் உள்ளது. 52 68 52 69 52 70 52 71 52 72 52 73. ஏன் எல்லாம் நம்பரிங் காமிக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஒரு தாள் 150 ரூபா. இந்த யூஎன்சி தாள் ஒரு தாள் 150 ரூபா. இது ஒரு பூதலிங்கம் கையெழுத்து போட்டது. இது 1965. ₹1 பார்ப்போமா? 1965 எல்லாமே ஆதாரப்பூர்வமாக தான் உங்கள்கிட்ட சேல் பண்ணுறது. 1965 போவோம். $64.65 ஒரு தாள் ₹200. இது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முந்தி இந்த ரேட்டு. பூதலிங்கம் பி இன்செட்டு. இதுவும் பி இன்செட்டு தான். யூஎன்சி தான் பி இன்செட்டு. இது 200 பி இன்செட்டாக 600 814 600 824 59 0 742 மொத்தமே 5 தாள் தான் வந்திருக்கு. 600 892 600 816. கரன்சி பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் பார்த்து 100% யூஎன்சி ஒரே கட்டில் உள்ளது. ஒரு தாள் மட்டும் வேறு கட்டில் உள்ளது. இது ஒரு தாள் ₹250. இப்போ யூஎன்சி தாள் தான். இது நான் இப்போ காமிச்சிருக்கிற மூணுமே, அதாவது ₹5 ₹2 ₹1 மூணுமே வெரி ரேர் கேட்டகிரி. வெரி ரேர் கேட்டகிரி. இது எல்லாம் குட் கண்டிஷனான கரன்சி. இப்போ வந்து கண்டிஷன் இல்லைன்னா வாங்குறதில்ல. ₹10 கூட குறையாக இருந்தாலும் கண்டிஷனாக வாங்கி வச்சுக்கிறது. சேல் ஆகட்டு நம்மகிட்ட இருந்தாலும் என்றைக்கே இருந்தாலும் அதுக்கு வேல்யூ அதிகம். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உள்ளதை நம்ம வாங்குறதில்ல. யாரிடமிருந்து வாங்குறதில்ல. என்ன விலையாக இருந்தாலும் வாங்குறதில்ல. ஃப்ரீயாக கொடுத்தாலும் வாங்குறதில்ல. இது ஒரு அற்புதமான ஒரு கரன்சி செட்டு. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை வாங்கிக்கலாம். எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பர் மட்டும் வாங்கிக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரு ரேர் காயின் ஒன்று, இது வந்து வேலூர் புரட்சி. இது வந்து துப்பாக்கி தலைகீழ வச்சு, இது வந்து ஒரு இறுதி அஞ்சலி செலுத்தியில் துப்பாக்கி இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. ஒரு கல்வெட்டில் வந்து இது ஒரு சிலை, ஒரு பீடம் கட்டி அதுக்கு மேலே துப்பாக்கி தலைகீழ வச்சு அதுக்கு மேலே ஹெல்மெட்டை கவுத்து வச்சுருப்பாங்க. இது வந்து வேலூர் அண்ட் சாரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு பேர். அந்த வேலூர் புரட்சின்னு பேர் 1965 அந்த நினைவை அந்த நாணயம் விட்டுருக்காங்க. 100ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த கீழே போட்டிருக்காங்க 1965 சொல்லி. வெளிவந்த ஆண்டு 2015. இது வந்து ரொம்ப ரேர் கேட்டகரியில் இந்த நாணயம் இருக்குது. இதில் வந்து யூஸ்டு காயினே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு செட்டு போடுறதுக்கு யூஸ்டு காயினே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நான் ஒரு யூஎன்சி காயின் வாங்கி நான் ஒரு 10-50 காயின் வச்சுருக்கேன். அப்பப்போ 10 வாங்கி சேர்த்து வச்சுருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் இதை நான் பதிவுலையும் போடலை. சேல்ஸுக்கு பதிவுலையும் இதை நான் அவ்வளோ எளிதாக போடலை. இன்றைக்கி வந்து ஒரு 10 காயின் மட்டும் தான் இதில் வாங்கினேன். இல்லை 10 காயின் மட்டும் தான் வாங்கினேன். இது ஒரு காயினோட ரேட் வந்து 150 ரூபா. ஒரு காயின் 150 ரூபா. அதில் நோ டவுட்டு. ரேட்டில் வந்து காம்ப்ரமைஸும் பண்ண முடியல. ஈஸியாக கிடச்சிச்சின்னா ஈஸியாக கொடுப்பேன். கொஞ்சம் ரிஸ்க்காக கிடச்சிச்சின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக தான் கொடுக்க முடியும். இதிலே வேறு 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா, 35 ரூபாய்க்குலாம் வேறு கமாமினிட்டி காயின்ஸு 5 ரூபீஸில் யூஎன்சி காயின் வச்சுருக்கேன். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. என்ன விலைக்கு வாங்குகிறோமோ அந்த ரேட்டை கொடுத்துருவோம். இது வந்து ரேர் கலெக்ஷன். ஒரு நாணயம் 150 ரூபா. மொத்தம் 10 நாணயம் இருக்குது. நான் வாங்கி மற்ற நாணயோட கலந்து கொடுக்கையில் இந்த காயினை கொடுப்பேன். இது தனியாக நான் பதிவில் போடுறதில்ல. இன்றைக்கி வந்துச்சு, இதோட சேர்த்து இது எல்லாமே இன்றைக்கி வந்தது. அதனால் இதை சேர்த்து மொத்தமாக ஒரே பதிவு அன்றைக்கி மக்களிடம் போட்டுருவோம்னு சொல்லி போடுறேன். ஒரு காயின் 150 ரூபா, ஒரு ரூபாத்தாள் 250 ரூபா, ஒரு 2 ரூபாத்தாள் 200 ரூபா. 200 ரூபா சொன்னால் என்ன சொன்னு தெரியலையே. அப்புறம் ஒரு 5 ரூபாத்தாள் வந்து 1000 ரூபா மட்டும். சூப்பர் கலெக்ஷன். வேணுங்கிற மட்டும் வாங்கிக்கோங்க. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.